ஹலோ. இன்னைக்கு எங்க அம்மா சமையல்ல இருந்து ஒரு ஃபேவரட் டிஷ் கத்திரிக்காய் கொஸ்து. இது இட்லி, கல் தோசை கூட எல்லாம் செம காம்போ. நல்லெண்ணெய் சேர்த்து சூடான இட்லி கூட சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுக்கு முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு சீரகம், மிளகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, மல்லி, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சிறு தீயில நல்ல வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. கொஸ்து பொடி ரெடி. ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்து பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. கூடவே ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வெந்த உடனே இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சியில அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பேன்ல நல்ல தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சு கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து அரைச்ச கத்திரிக்காய் பேஸ்ட சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளிய நல்லா கரைச்சு ஒரு திக் பேஸ்டா இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கொஸ்து பொடியில இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி இப்படி நல்லா சுருண்டு வரும். அப்ப இறக்கிடுங்க. அவ்வளவுதாங்க, அருமையான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி. ரெசிபி சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க.